ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிதான நாமத்தினால திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. அவர் இரக்கமுள்ளவர், காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றி தர்றவர். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அடிமையான அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் இந்த கிராஸ் டிவி மூலமாக பிள்ளைகள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சிப்பா. கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால, உங்கள் நாமத்தினால இதுவரையும் எங்களை நடத்துனீங்க, தாங்குனீங்க, ஏந்திங்க, சுமந்தீங்க, தப்பு வித்தீங்கப்பா. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம்ப்பா இது. இந்த பாக்கியத்தை அடிமையான சுவாதீனமான எங்களுக்கு ஈண்டெழுத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். குற்றம், கொலைகள், மீறுதல்கள், சுயம், அக்கிரமம், ஆணவம், அகந்த, பெருமை சகலத்தையும் ஒப்பு கொடுக்கோம்ப்பா. எங்கள் பாரங்களை, துக்கங்களை எடுத்துட்டீங்க. பெற்ற நன்மைகள் யாவைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். காண கிடைக்காத உங்கள் ஸ்லாக்கியம், அறிவீனமான எங்களுக்கு உங்கள் ஞானம் தந்து எங்கள் நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, உங்கள் கருணைக்கு, உங்கள் இரக்கத்துக்கு இந்த உலகத்தில் ஒப்பினையே இல்லைப்பா. உங்கள் இரக்கம் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா. நான் நிர்மூலம் ஆகாதிருப்பது உங்கள் சுத்த கிருபை. அந்த வார்த்தையின் வசனத்தின்படி, அந்த ஸ்லாக்கியத்தின்படி இதுவரையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தரதாழ்த்தி அர்ப்பணிக்க பெரிய காரியங்களை செய்யுங்க, தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலை வேளையில் கண்ணீரோட, பாரத்தோட, துக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்கு இன்றைக்கி காலம் மாறும், உன் காலத்தை நான் மாற்றுவேன். இன்றைக்கி ராஜாக்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவங்க சமூகத்தில், அவங்க மத்தியில் உன்னையும் நான் ராஜாக்களாக மாற்றுவேன். நான் வெறுமனையாக இருக்கனே, நான் வெறுமனையான பாத்திரமே, என்னடா ஒன்றும் இல்லையே. இன்றைக்கி கலங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை, ராஜாக்கள் மத்தியில் உன்னை நான் ராஜாக்கள் ஆக்குவேன். ஞானம் இல்லாமல் நீ இருக்கியா, நான் உனக்கு ஞானம் தருவேன். உன் காலை நான் தள்ளாட வர போகிறதில்ல, நான் உன்னை தலை சிறக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன் காலத்தையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் நான் மாற்ற போகிறேன். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். உனக்கு இன்றைக்கி காலம் மாறப்போகுது. என் பேட் டைம் இன்னையோட முடியுது. எனக்கு இனிமேல் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். எனக்கு இனிமேல் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். என் கையின் பிரயாசத்துக்கு நல்ல நேரம், என் வேலை ஸ்தலங்களுக்கு நல்ல நேரம், என்னுடைய வியாபார ஸ்தலங்கள் எனக்கு நல்ல நேரம் உண்டாயிட்டு, நல்ல காலங்கள் உண்டாயிட்டு, நல்ல மாற்றங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுட்டு, என் வேலையையும் என் நேரங்களையும் கர்த்தர் மாற்றி தந்துட்டார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட கிருபை பாருங்கள். ராஜாக்களுக்கு மத்தியில் ராஜாக்கள் அவனை எடுத்து பிரயோஜனப்படுத்தப்படுறார். மகனே, மகளே, எனக்கு அருமையான தேவஜனமே, தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் இன்றைக்கி எனக்கு எல்லா காலங்களையும் மாற்றி கொடுத்துட்டாரு. என் நேரங்களை மாற்றி கொடுத்துட்டாரு. என்னுடைய காலமும் நேரமும் எனக்கு மாறிட்டு, இனி எந்த சூழ்நிலையும் நான் பின்னோக்கி பார்ப்பதில்லை. என் காலங்களை கர்த்தர் மாற்றி கொடுத்துட்டாரு. எனக்கு எப்போ இந்த நேரம் மாறும், எனக்கு எப்போ இந்த காலம் மாறும், எனக்கு எப்போ இந்த சூழல் மாறும், என் கண்ணீர் எப்போ மாறும், என் வியாதி எப்போ மாறும்னு துக்கிச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் தெரியலை. அநேகருக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியமான காரியம் தெரியலை. நம்ம எதையுமே இருக்கிறத பற்றி நம்ம சந்தோஷப்பட போகிறதே இல்லை. இல்லாததை குறித்து தான் எங்கிட்டு இருப்போம். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லைன்னு சொல்லக்கூடிய எல்லா பிள்ளைகள்ட்டையும் கர்த்தர் கொடுத்து சந்தோஷத்துக்காக கொடுக்கப்பட்ட எந்த காரியத்தையும் சொல்லி எனக்கு இதை தந்திருக்கீங்கப்பா, நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொன்ன பிள்ளைகளே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அதையும் தாண்டி நம்மகிட்ட ஒரு விஷயத்தை அவர் எதிர்பார்க்கார். நீ கண்ணீர் வடிக்கியா, நீ துக்கித்து கொண்டு இருக்கியா, நீ பாரத்தோடு இருக்கியா, நீ அவமானத்தில் இருக்கியா, உன் வெக்கத்தையும் உன் கண்ணீரையும் நான் இன்றைக்கி மாற்ற வந்திருக்கேன். உனக்கு இன்றைக்கி இந்த காலத்தை நான் மாற்றி தர போகிறேன். இந்த நேரத்தில் நீ இவ்வளோ கண்ணீர் வடிக்கணுங்கிற இருக்கக்கூடிய அந்த சூழலை நான் உனக்கு இன்றைக்கி மாற்றி தர போகிறேன். நீ கண்ணீர் வடிக்க மாட்ட. நீ என்னுடைய பிள்ளை, கண்ணீர் வடிக்க போகிறது இல்லை. நீ தண்ணி மேலே இருந்து கண்ணீர் வடிக்கிறியா, நீ பாரத்தோடு இருக்கியா, உன் தவறின் நிமித்தம் உன் பாவத்தின் நிமித்தம் உனக்கு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கியா, உனக்கு இன்றைக்கி காலம் மாறிட்டு மகனே மகளே. கர்த்தர் உனக்கு அந்த சாக்கியமான காலத்தை மாற்றி கொடுத்துட்டாரு. எப்பேற்பட்ட காரியம் பாருங்கள். எனக்கு பிரியமான தேவஜனமே, எல்லாருக்கும் நல்ல டைம் இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்காங்க. என் பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க, என் உற்றார் உறவினர் நல்லா இருக்காங்க, என் சர்ச்சுக்குள்ளே எல்லாருமே நல்லா இருக்காங்க. என்னால் ஒரு காரியம் செய்ய முடியல, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியல, நான் ஒரு ஊழியத்துக்கு ஒரு சப்போர்ட் போடணும்னு நினச்சேன், என்னால் முடியலையே. எனக்கு இந்த சூழல் எப்போ மாறும்? என்னை கொண்டு கர்த்தர் அநேக காரியத்தை செய்யணுமே, என் காலங்கள் எப்போ மாறும் என்று அங்கலாச்சு கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சேனல் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கார் பிள்ளைகளா. உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண தயாராக இருக்கார். உன் காலத்தையும் உன் நேரத்தையும் உன் சூழலையும் கர்த்தர் மாற்றித்தர வல்லவராக இருக்கார். இன்றைக்கி சமயங்கள் உனக்கு மாறப்போகுது. இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நொடி பொழுதுலேருந்து உனக்கு நல்ல சமயத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. உன் காயங்களை கட்டி நல்ல சமாரியான அவர் உன்னோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். இது யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமும். நம்மளாம் சொல்லுவோம் நமக்கு பேட் டைம், நமக்கு நல்ல நேரம் இல்லை, எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்கிறது உண்டு. எனக்கு நல்ல நேரம் இல்லை. இல்லை மகனே மகளே, உனக்கு இந்த நிமிஷத்துலேருந்து, இந்த சாயங்கால வேலையிலேருந்து, இந்த திங்கக்கிழமை வந்து சாயங்கால பொழுதுலேருந்து உன் கண்ணீரை கண்ட கர்த்தர், உன் வியாதியை கண்ட கர்த்தர், உன் வியாகுலத்தை கண்ட கர்த்தர் உனக்கு சகலத்தையும் புதிதாக்கி உன் நேரத்தை இன்னையிலேருந்து இந்த நொடியிலிருந்து நல்ல நேரமாக மாற்றி கொடுத்துட்டார். நல்ல சமயம் உனக்கு உண்டாயிட்டு. உன் கையின் பிரயாசத்துக்கு நல்ல சமயம் உண்டாயிட்டு. உன் பாரம், துக்கம், இன்னல்கள், இக்கட்டுகளுக்கு, உன் வியாதிக்கு, உன் வறுமைக்கு சகலத்தையும் கர்த்தர் மாற்றி தர்றதுக்கு இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு நல்ல சமயத்தை உண்டு பண்ணிட்டார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றி தரக்கூடிய கர்த்தர் உன்னோட இருக்கார் பிள்ளைகளா. அவர் உங்களோட இருக்கார். நீ மறந்தாலும் அவர் மறக்கிறதில்லை, நீ விலகினாலும் அவர் விலகினதில்லை. காரணம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் உங்களையும் என்னை அதிகமாக நேசிக்கிறார். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் உங்களையும் என்னையும் அதிகமாக நேசிக்கிறார். அதனால் அவர் ஒருபொழுதும் கைவிட போகிறதே இல்லை, வெட்கப்பட்ட போகிறதே இல்லை, அவர் வெட்கப்படுத்துகிறதே இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள். காலத்தையும் சமயத்தையும் மாற்றி தந்தவர். காலத்தையும் சமயத்தையும் அவர் நமக்கு மாற்றி தந்தவர். இந்த நிமிஷத்துலேருந்து மாற்றி தந்தவர். அவர் மாற்றி கொடுத்துட்டார் உங்களுக்கு. இனி உங்களுக்கு உங்கள் வாழ்நாளில் பேட் டைமே கிடையாது. எல்லா நேரமும் நல்ல நேரம். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். எனக்கு காலத்தையும் சமயத்தையும் கர்த்தர் மாற்றி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் உள்ள எல்லா கெட்ட நேரங்களும் எனக்கு மாறிட்டு, என் பாரம், என் அழுத்தம் சகலத்தையும் அவர் எடுத்துட்டாரு. இனி எனக்கு மனக்குமுறுதல் இல்லை. இனி எனக்கு மனக்குமுறுதல் இல்லை. இந்த தானியேல் 2:21 சொல்லப்பட்ட வார்த்தை முழுக்க முழுக்க எனக்குள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்கள். என் காலமும் என் நேரமும் எப்போ மாறும்னு கண்ணீரோடு இருந்தது பிள்ளைகள் பூரா கர்த்தர் சொல்கிற வார்த்தை. உன் கண்ணீரை நான் கண்டேன், உனக்கு நான் விடுதலையை கொடுக்க போகிறேன். உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். எவ்வளோ நல்லவர் பாருங்கள். இவரை நீங்கள் துதிக்க மறந்துட்டீங்களே.
இந்த மகாராஜாவை புகழ மறந்துட்டோமே, போற்ற மறந்துட்டோமே. கர்த்தர் எனக்கு நல்ல காலத்தையும் நல்ல நேரத்தையும் கொடுத்துட்டார், நான் நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி அவர் ஒரு காரியம் கேட்குறாரு, உனக்கு எப்போ காலம் வரும் என் வேதாமத்தை தொடுவதற்கு? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறத தவிர மற்ற நாள் நம்ம அந்த பைபிளை எடுத்ததே கிடையாது. இனி உனக்கு எப்போ காலமும் சமயமும் கிடைக்கும்? அந்த காலமும் சமயத்தை நீ எப்போ பிரயோஜனப்படுத்துவ? எப்போ வேதத்தை எடுத்து வாசிப்ப? எப்போ தியானிப்ப? நான் உன்னை விடுவிக்க காத்திருக்கேன் மகனே, மகளே. நான் உன்னை ரட்சிக்க காத்திருக்கேன். உனக்கு விடுதலை கொடுக்க நான் காத்திருக்கேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வேதத்தை நீ நேசிக்கும் போது, இந்த வேதத்துக்குள்ள உட்பிரவேசத்திலிருந்து உன்னை நடத்துகிறவர் உன்னை நேசிப்பார். இந்த வேதத்தை நீ திறக்காமல் இருக்கிற வரையும் உன் ஃபைலும் திறக்கவே படாது. உன் கண்ணீர், உன் காலம், உன் நேரம் எழுந்து இந்த நிமிஷத்துலேருந்து மாறணுமானா நீ இந்த வேதத்தை நேசி, இதை எடுத்து தியானி. அவர் உன்னோட பேசுவார். ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இரக்கத்துக்காக மன்றாடுகிறோம்ப்பா. இனி எந்த நேரமும் எங்களுக்கு பேட் டைமே கிடையாதுப்பா. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல நேரம் பிறந்துட்டு, காலத்தையும் சூழ்நிலையும் மாற்றி கொடுத்த கர்த்தர் சகலத்தையும் புதுப்பிச்சு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் கனிவும் உங்கள் இரக்கமும் உங்கள் பெரிதான கிருபையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி புதிய ஒரு பாதையை கட்டளையிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கிராஸ் டிவிக்காக, இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, தேவைகளுக்காக, இந்த ஊழியத்தினுடைய தேவைக்காக, விசேஷமாக மோசே கூடாரத்துக்காக, வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் தரதாழ்த்தி அர்ப்பணிக்க தயவாய் நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.